ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய முதல் இயலில் உள்ள 2வது யூனிட்ல இருக்கக்கூடிய இலக்கணம் அப்புறம் அதோட மொழித்திறன் பயிற்சி அப்புறம் திருக்குறள், இது மூணுத்தையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் அதை பற்றி தான் இந்த இலக்கணம் கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து அப்படின்னும் பொழுது நான் இங்கே உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அப்புறம் உள்ள என்ன இருக்குங்கிறத படிச்சு காமிச்சு சொல்கிறேன். ஓகேவா? முதல் எழுத்துக்கள் அப்படின்னும் பொழுது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய உயிர் எழுத்து, அதாவது ஆனால இருந்து அவ்வண்ணா வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர் எழுத்து 12 எழுத்து. அதே மாதிரி இக்குல இருந்து இன்னு வரைக்கும் இருக்கிற 18 எழுத்து. ஸோ இது ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னா 30 எழுத்து. ஓகேவா? ஸோ இந்த 30 தான் முதல் எழுத்து. ஸோ இந்த முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 10 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா, உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஔகார குறுகம், ஐகார குறுகம், மகர குறுகம், ஆயுத குறுகம். ஓகேவா? ஸோ இது வந்து 10ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது முதல் எழுத்து வந்து 2 வகைப்படும். என்ன அப்படின்னா, ஒன்று உயிர் எழுத்து, இன்னொன்று மெய் எழுத்து. ஓகே? ஸோ வந்து இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது முதல் எழுத்து. மொத்தம் 30 எழுத்து. ஸோ இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எழுத்துக்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இதை 30 எழுத்து. அடுத்தது சார்பு எழுத்து, சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை பற்றி பாருங்க. உயிர் எழுத்துக்கள் 12. என்ன, ஆனால இருந்து அவ்வண்ணா வரைக்கும் இருக்கக்கூடிய 12 எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் என்ன, இக்குனா இருந்து இன்னனா வரைக்கும் இருக்கக்கூடிய 18 எழுத்துக்கள். ஸோ டோட்டலா 30 எழுத்துக்கள். இதை முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இந்த முதல் எழுத்துக்கள் இருக்கு. அப்ப இதுல இருந்து கூற்று காரணம் கேட்கலாமா? பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருப்பதனால் இவை முதல் எழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு ஒரு கூற்று காரணம் கொடுக்கலாமா? முதல் எழுத்துக்கள் அப்படின்னு போட்டு கூற்று. இப்ப நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. கூற்று: உயிர் எழுத்துக்கள் 10ம் மெய் எழுத்துக்கள் 18ம் சேர்ந்து 28 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். காரணம்: பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை அமைவதால் இவை முதல் எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது. அப்ப கூற்று என்னது? சரி, கூற்று தப்பு, காரணம் சரி அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க படிச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, சார்பு எழுத்து. சார்பு எழுத்து அப்படின்னும் போது இந்த முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த 30 எழுத்துக்களையும் சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லுவோம். இது 10 வகைப்படும். அது என்னென்ன நான் சொன்னேன் இல்லையா, அந்த 10ம் இதுதான்: உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுகம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இது 10ம் என்னது சார்பு எழுத்துக்கள். சாரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உயிர்மையை பத்தியும் ஆயுதத்தை பத்தியும். உயிர்மை, ஆயுதம் இது ரெண்டும் இருக்கு இல்லையா, ஆயுத எழுத்து எங்க இருக்கு, இது இருக்கு, உயிர்மை இது இருக்கு. இந்த 2 எழுத்தை பத்தி நமக்கு இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்களாம். அதுதான் இந்த லைன்ல கொடுத்துருக்காங்க. சரி பார்ப்போம் உயிர்மையை பத்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னு. மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுது. கரெக்ட் தான் இல்லையா? நிறைய தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு ஒரு மெய் எழுத்து எடுத்துக்கலாம். இக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெய் எழுத்து, அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர் எழுத்து. ஸோ இது ரெண்டும் சேர்றதுனால நமக்கு என்ன வரும்? க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிர்மை எழுத்து உருவாகும். அப்ப மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்து வந்து உருவாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் பாருங்க, உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். என்ன கொஸ்டின்? உயிர்மை எழுத்து என்ன? க. ஓகேவா? இந்த காவோட ஒளி வடிவம், ஒளினா என்ன? சவுண்டு, ஒலிக்கக்கூடிய அந்த உச்சரிப்பு வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். மெய்னா என்ன? இக்கனா, அப்புறம் ஆனா. ஸோ இது ரெண்டும் சேர்ந்துதா இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப காங்கிற எழுத்த சொல்லி பாருங்களேன். இக்க, இக்கு அ, இக்கு அ, இக்க, 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 க, இக்க வருதா? ஸோ அந்த மாதிரி உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் கிளியரா இருக்கும். அடுத்தது பாருங்க, ஒளி வடிவம் பார்த்தாச்சு. அடுத்தது வரி வடிவம். ஸோ இதனுடைய வரி வடிவம் எப்படி இருக்கும்? மெய் எழுத்தை ஒத்தி இருக்கும். க மாதிரியே தானே இந்த இக்கு இருக்கு, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஒலிக்கக்கூடிய இந்த கால அளவு, ஒவ்வொரு எழுத்தையும்
ஒலிக்கும் பொழுது ஒரு கால அளவு இருக்கும், அதை நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எழுத்தை ஒலிக்கக்கூடிய அந்த கால அளவு வந்து எதை ஒத்திருக்கும்? உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஏன்? மெய்யெழுத்துக்கு கால அளவு என்ன? அரை மாத்திரை. உயிரெழுத்துக்கு ஒரு மாத்திரை. உயிரெழுத்து குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. இப்ப இது வரக்கூடிய அந்த உயிர்மெய் எழுத்து குறிலா இருந்தா ஒரு மாத்திரை, நெடிலா இருந்தா 2 மாத்திரை. அவ்வளவுதான். ஸோ எப்படி இருந்தாலும் உயிரெழுத்தை ஒத்திருக்கும். அடுத்தது முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால இதை சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றோம். உயிரெழுத்து உயிர்மை, ஆயுதம் இது எல்லாமே என்னது? சார்பு எழுத்துலதான் வரும். அடுத்தது பாருங்க, ஆயுத எழுத்தை பத்தி பார்க்க போறோம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம், உள்ளதுலே டிஃப்ரெண்டான ஒரு வடிவம். ஓகே, முப்புள்ளி 3 புள்ளி இருக்கு, அதனால முப்புள்ளி. அடுத்து முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு சொல்லி வேறு பெயர்களும் இதற்கு இருக்கு. ஸோ இது ஆப்ஷன் ஏதாவது கொடுத்து பொருந்தாத சொல் கேட்கலாம். ஸோ இதற்கான வேறு பெயர் என்ன அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? நுட்பமான ஒழிப்பு முறை உடையது என்னது? இந்த ஆயுத எழுத்து. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லோட இடையில் மட்டும்தான் இந்த ஆயுத எழுத்து வரும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி. ஓகேவா? ஆயுத எழுத்துக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து தான் வரும், பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வல்லின உயிர்மை எழுத்து தான் வரும். உதாரணத்துக்கு அஃது. இது குறில் எழுத்து, இது வல்லின உயிர்மை எழுத்து. வல்லினம் என்ன? கசட தபர. இந்த வரிசையில இருக்கக்கூடிய ஒரு வல்லின உயிர்மை எழுத்து தான் வரும். அடுத்தது இந்த ஆயுத எழுத்து எப்பொழுதுமே தனித்து இயங்காது. மெய்யெழுத்தாகிய உயிரையும், மெய்யினும் பொழுது என்னது? உயிரெழுத்து. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வர்றதுனால இத சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றோம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உயிர்மை ஆயுதம் எல்லாமே என்னது? சார்பு எழுத்து. ஏன்? அது வந்து முதல் எழுத்த சார்ந்து வர்றதுனால அதை சார்பு எழுத்து அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப இது கிளியர் ஆயிருக்கும். அடுத்து பாருங்க, முதல் எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறும் சொற்கள். ஆம், முதல் எழுத்துக்கள்னா என்னது? உயிரெழுத்து, மெய்யெழுத்து. இந்த இடத்துல ஆன்ற உயிரெழுத்து இருக்கு, இம்முங்கிற மெய்யெழுத்து இருக்கு. முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல். முதல் எழுத்துனா என்ன? ஆ, இம், அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். இங்க குருவி அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து தான் இருக்கு, உயிரெழுத்தும் இல்ல, மெய்யெழுத்தும் இல்ல. ஓகே, அடுத்தது மொழியை ஆள்வோம். கேட்டும் கண்டும் அறிந்தும் மகிழ்க. இதுல ஒண்ணும் கிடையாது, நமக்கு சிலபஸ்ல இருக்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? சோ இது பாருங்க, இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றிணைந்தே இயற்கை என்கிறோம். பனி படர்ந்த நீல மலைகள், பாடி திரையும் பறவைகள், தன்னிச்சையாக சுற்றி திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து வீழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலை வீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும் விண்மீன்கள், தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா, இவையெல்லாம் இயற்கை நமக்கு தந்த கொடைகள். இயற்கையின் அழகை கண்டு இன்புற்றால் மட்டும் போதாது, அந்த அழகை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் நமது தேவைக்காக மலைகள், காடுகள், விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை அழித்து வருகின்றோம். மேலும் நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. புவி வெப்பமடையாமல் காப்பது நமது கடமை. இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 வேர்ட்ல ஆன்சர் இருக்காது, கொஞ்சம் 2-3 லைன்ல வர மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நமக்கு கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்லலாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு 4 ஆப்ஷன் ஒரு வார்த்தையில தான் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்படிதான் வரும்னு சொல்ல முடியாது, இப்படியும் வரலாம். ஸோ பெரும்பாலும் அந்த ஒரு வார்த்தையில தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் இருக்கும். அந்த இடத்துல என்ன கேள்வி இருக்கோ அதுக்கு தகுந்த ஆன்சரை நீங்க எடுத்து எழுத பழகிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது பாருங்க, எதனை இயற்கை என்கிறோம்? எதை இயற்கைன்னு சொல்றோம்? இல்லையா? இயல்பாகவே தோன்றி மறையும் பொருள், அவற்றின் இயக்கம், இயங்கும் இடம், காலம், இது எல்லாம் ஒருங்கிணைந்ததை இயற்கைன்னு சொல்றோம். ஸோ அதை சொன்னேன் இல்லையா, இந்த பேராகிராஃப்லாம் இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் 1 லைன் 2 லைன் தான் ஆன்சரா வருது. இப்பத்தியில் உள்ள இயற்கையை வர்ணிக்கும் சொற்கள். வர்ணிக்கிற சொல் என்னன்னா, பனி படர்ந்த நீலமலை, பாடி திரியும் பறவை, தன்னிச்சையாக சுற்றி திரியும் விலங்கு, சலசலக்கும் ஓடை, ஆர்ப்பரித்து விழும் அருவி, நீந்தும் மீன், அலை வீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும்
விண்மீன், தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா, இது எல்லாமே என்னது அதனுடைய வர்ணித்து இருக்கக்கூடிய சொற்கள். இயற்கையை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா, இயற்கையின் அழகை கண்டு இன்புற்றால் இது பாதுகாக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பாதுகாக்கணும்னா இங்கே கீழே இருக்கு. நாம் நமது தேவைக்காக காடுகள் எல்லாத்தையும் அழிச்சு வரோம், அதனால மாசுபடுத்தி வரோம். ஸோ அதனால நம்ம பாதுகாக்கணும். ஓகேவா? இதற்கான பொருத்தமான தலைப்பு அப்படின்னும் பொழுது சிம்பிளா சொல்லணும்னா, புவி வெப்பமயமாவது இயற்கை நம்மளுடைய ஒரு கொடை, அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதற்கு தலைப்பு இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லலாம். இயற்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இல்ல புவி வெப்பமடைதல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது இதுல வேற எதுவும் இல்லை. இத பாருங்க. தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. பல நாட்களாக மழை பெய்யவில்லை, பயிர்கள் வாடின. 2 சென்டென்ஸ் ஆயிட்டா? கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். கபிலன் வேலை செய்தான், களைப்பாக இருக்கிறான். இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். அவ்வளவுதான். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுது. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர். பறவை பறவை. ஆக்சுவலா கடலுக்கு பறவை அப்படின்னு வரும். அடுத்தது, இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக என்ன ஆற்றினான்? உரையாற்றினான். முத்து தம் டேஷ் பனி காரணமாக. இந்த பனி கூலிங், இந்த ஐஸ் கியூப்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்துடும். ஐஸுக்கு உள்ள பனி. ஓகேவா? கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். இந்த லை வரும். இந்த லை கடல் அலைக்கு வரக்கூடியது. ஓகேவா? புல் என்பதன் வேறு பெயர் என்ன? புல்னா பறவை. பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல். சரணாலயம் என்பதன் வேறு பெயர் புகழிடம். ஓகேவா? அடுத்தது, இளங்கோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. ஸோ சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த டாபிக் ரிலேட்டடா ஸ்கூல் புக்ல என்னென்ன கொடுத்துருப்பாங்களோ அது எல்லாத்தையும் கட்டாயம் படிக்கணும். இதே மாதிரி ஓல்டு புக்லையும் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்க படிச்சிருங்க. ஸோ இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல, அதை கிளிக் பண்ணி ஒரு டைம் பார்த்துருங்க. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். இப்படி வராது. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓகேவா? அப்படிதான் வரும். அடுத்தது, மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும் அப்படின்னா, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்தது, மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். ஆக்சுவலா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால நல்லா ரிப்பீட்டடா பார்த்துக்கோங்க. சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்னு வரணும். மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இதுல வேற ஒன்றும் இல்லை. இரட்டை காப்பியங்களுள் ஒன்று என்னன்னா மணிமேகலை இருக்கு இல்லையா? மணிமேகலை. முதலெழுத்துகளின் எண்ணிக்கை 30. திங்கள் அப்படிங்கிறதுக்கான பொருள் கேட்டிருக்காங்க. நிலவு அப்படிங்கிற பொருள் வரும். அப்புறம் மாதம் அப்படின்னு வரும். கிழமை அப்படிங்கிறது வரும். இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நிலவு அப்படிங்கிற பொருள்ல தான் கொடுத்துருக்காங்க. சக்தி முத்த புலவரால் பாடப்பட்ட பறவை எது அப்படின்னா செங்கால் நாரை. பாரதியார் டேஷ் வேண்டும் என்று பாடுகிறார்னா காணி நிலம் வேணும்னு பாடியிருப்பாரு. ஓகேவா? காணி நிலம். ஆயுத எழுத்தோட வேறு பெயர் என்ன? தனிநிலை, அக்கேனம். ஞாபகம் இருக்கா? ஓகே, அடுத்தது இல்ல வேற ஒன்றும் இல்லை. முக்கியமானது கலைச்சொல். கண்டம் அப்படின்னா காண்டினென்ட், தட்பவெப்பநிலைனா கிளைமேட், வெதர் அப்படின்னா வானிலை. ஸோ இது ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆப்ஷனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின் தான் இது ரெண்டுமே. தட்பவெப்பநிலை கிளைமேட்டு, வானிலை வெதர். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க.
அடுத்தது வலசை அப்படின்னா மைக்ரேஷன், புகலிடம் அப்படின்னா சாங்சுரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது புவியீர்ப்பு புலம். புவியீர்ப்பு அப்படின்னும் பொழுது கிராவிடேஷன், அந்த ஈர்ப்பு விசையை சொல்லுவோம் இல்லையா, கிராவிட்டி அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு தான் புவியீர்ப்பு புலம். புலம்னா அந்த ஃபீல்டை சொல்றது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா திருக்குறள். ஸோ இந்த செகண்ட் யூனிட்ல திருக்குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்கள்ல உலக பொதுமறை என்று போற்றப்படக்கூடிய சிறப்பு பெற்றது என்னது? திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்கள்ல மனிதருக்கு அறத்தை கற்றுத்தரக்கூடிய திருக்குறளை பயில்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பாருங்க, உலக பொதுமறை என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்கலாம். 7 சொற்கள்ல இருக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாலும் 1 2 3 4 5 6 7, மேல 4 இருக்கும், கீழே 3 இருக்கும். 1.25 அடின்னு கூட சொல்லலாம். ஸோ இது 7 சொற்கள், 7 சீர்கள், சொற்கள் கிடையாது, 7 சீர். ஓகேவா? அப்படிதான் சொல்லணும். ஸோ எல்லா திருக்குறளுமே 7 சீர் தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லா செயல் பகுதியுமே எதுல தான் வரும்? கடவுள் வாழ்த்துல தான் ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுலயும் கடவுள் வாழ்த்து இருக்கு. என்ன அப்படின்னா இதை நான் எழுதாம விட்டுட்டேன்ல, சரி இதை எழுதிடுவோம். புல் அப்படிங்கிறதுக்கான வேறு பெயர் என்ன அப்படின்னா பறவை. பறவையில இந்த ரே வருமா இந்த ரே வருமானு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான் எழுதிடுவோன்னு வந்தேன். ஓகேவா? பறவை. அடுத்தது பறவைகளிடம் பெயர்தல், வலசை, இப்போ வராதுன்னு நினைக்கிறேன், வலசை போதல், வலசை போதல். அடுத்தது சரணாலயம்னா புகலிடம். ஓகேவா? அது மறந்துட்டேன், அதனால தான் ஞாபகம் வந்துச்சு, டக்குன்னு இங்க வந்துட்டேன். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு நூலுக்கும் கடவுள் வாழ்த்து இருக்கிற மாதிரி நம்மளுடைய திருக்குறளுக்கும் கடவுள் வாழ்த்து இருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது தான். அகரமே எழுத்துக்களுக்கெல்லாம் தொடக்கம், அது மாதிரி ஆதி பகவன் உலகுக்கு தொடக்கம். ஆதி பகவன் அப்படிங்கிறது உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க, இப்ப திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னா, திருக்குறள் கோடிட்ட இடத்துல கேட்கலாம். அதனுடைய பொருள், அதாவது இந்த ரெண்டு வரிக்கான பொருள், 1.25 அடிக்கான பொருள் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்தும் வினாக்கள் வரலாம். அந்த திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரத்துல இருந்தும் வினாக்கள் வரலாம். ஓகேவா? ஸோ அதனால நல்லா படிச்சுக்கணும். வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன 2 குறள் கொடுத்துருக்காங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அப்படின்னா மழை உரிய காலத்துல பெய்யாம போச்சு அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே என்னது? பசியில துன்புறும். அடுத்தது பாருங்க, கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அதாவது உரிய காலத்துல பெய்யாது கெடுக்கக்கூடியதும் மழைதான், உரிய காலத்துல பெய்து காப்பதும் மழைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த 2 குறளும் எது? வான் சிறப்பு. வான்னா என்ன? மழையை பத்தி சொல்லியிருக்கு. அப்ப வானத்தை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப மழை உரிய காலத்துல பெய்யாம போச்சு அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் பசியால துன்புறும் அப்படின்னு சொல்றது விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்படிங்கிறது. அடுத்தது கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அப்படின்னா உரிய காலத்துல பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்துல பெய்து காக்கக்கூடியதும் என்னது? அந்த மழைதான். ஓகே, அடுத்தது நீத்தார் பெருமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, முடியாத செயலையும் முடித்து காட்டக்கூடியவர் யார் அப்படின்னா பெரியவர். முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியது சிறியவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு காரியம் இருக்கு அப்படின்னா அது அந்த செயலை யார் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்க பெரியவராகவும், முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் சிறியவராகவும் இந்த
திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது மக்கட்பேறு அப்படிங்கிற அதிகாரத்துல தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையவர்கள் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அதாவது தன்னை விட தன்னுடைய பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருந்தா அதுதான் மகிழ்ச்சின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, அதே மாதிரி இன்னொரு குறள், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையோட புகழை கேட்ட தாய் பெற்றெடுக்கும் பொழுது அடைந்த அந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இந்த இடத்துல என்பு அப்படின்னா எலும்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த சொற்பொருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அன்புடையவர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய எலும்பும் பிறருக்கு உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உடம்பும் பிறருக்கே என்பர். இங்க உடம்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா எக்ஸாக்ட் மீனிங் என்பு அப்படின்னா எலும்புன்னு அர்த்தம். ஓகேவா? ஓல்டு புக்ல இதுக்கான சொற்பொருள் இருக்கும். அடுத்தது பாருங்க, அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். ஓகேவா? அன்பு இல்லாதது வெறும் எலும்பு தோலும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அடுத்தது இனியவை குறள். இனியவை குறள்ல 2 குறள் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பணிவுடையன் இன்சொல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அதாவது பணிவும் இன்சொல்லும் தான் ஒருத்தருக்கு சிறந்த அணிகலன். ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தடவை இதை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் அணிகலன்கள் கிடையாது. பணிவும் இன்சொல்லும் தான் ஒருத்தருக்கு மிக சிறந்த அணிகலன்கள். அடுத்தது பாருங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவன் தற்று. இந்த தற்றுன்னு வந்ததுனால இது என்ன அணி அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். நான் அடுத்தடுத்த குறள்ல என்னென்ன வந்தா அது என்ன அணி அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்பொழுது காயை உண்பதனை போன்றது. அதாவது நிறைய பழங்கள் இருக்கும் பொழுது, கனி இருக்கும் பொழுது, பழுத்த பழங்கள் இருக்கும்போது ஒரு காயை எடுத்து எப்படி நம்ம உண்றோமோ அதே மாதிரி நிறைய இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அதுல இருந்து இன்னாத சொற்களை நம்ம பேசுறது அதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 10 குறள் பார்த்துருக்கோம். அதற்கான பொருள் பார்த்தோம். அது எந்தெந்த அதிகாரத்துல இருந்துச்சுன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்தது நூல்வெளி. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாரு? பாரதியார். ஸோ இப்படி ஒன்னொன்னத்தை ஞாபகம் வச்சுக்கணும். எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அந்த வாழ்க்கை நெறிகளை வகுத்து சொன்னது யாருன்னா திருவள்ளுவர். வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லி நிறைய சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்கு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. இந்த ஒவ்வொரு பிரிவுலையும் நிறைய திருக்குறள்கள் இருக்கு. இது அறநூல் அப்படிங்கிறதுனால 14 கீழ்கணக்குல இருக்கக்கூடிய ஒரு நூல். ஏன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் அற கருத்துக்கள் சார்ந்த நூல்களை இருக்கும். ஓகேவா? இந்த திருக்குறள்ல பாத்தீங்க அப்படின்னா 133 அதிகாரம் இருக்கும். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்கள்னு போட்டு மொத்தம் 1330 குறட்பாக்கள் இருக்கும். திருக்குறள்ல இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படிங்கிற வகையில எல்லா கருத்துக்களுமே இந்த திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வார்த்து, வேளாண் வேதம் வேளாண் வேதம் 4 அடியார் வரும். உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லி முப்பால், தெய்வ நூல் இப்படி நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. ஓகேவா? 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல இந்த திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓல்டு புக்ல 107ன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்தது, மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஷ். அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி எது அப்படின்னா அணி என்னது? பணிவு இன்சொல். இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையவர் என்பும் உரியர் பிறருக்கு. என்புனா என்ன? எழும்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, 2016ஆம் ஆண்டு, இது ரொம்ப முக்கியம். 11ஆம் ஆண்டு ரியோ நகர்ல நடைபெற்ற ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி. ஸோ அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். இவர் உயரம் தாண்டுதல் போட்டியில தங்கப்பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனோட வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். ஸோ இதற்கு சமமான ஒரு திருக்குறளை கேட்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த பாயிண்ட் திருக்குறள்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது உண்மையிலே நடந்தது. 2016 ரியோ நகர்ல நடைபெற்ற
அந்த பாரா ஒலிம்பிக்னு சொல்லுவாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி. ஸோ அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு அப்படின்றவர் வந்து கலந்துட்டாரு. ஸோ அதை ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கணும். ஸோ இதற்கு சமமான அந்த குறள் வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், இந்த குறள் தான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து 2 யூனிட்டை வந்து தரவா பார்த்தாச்சு. 2வது யூனிட்ல இருக்கக்கூடிய இலக்கணம், அப்புறம் அந்த இலக்கணத்துக்கு பின்னாடி இருந்த மொழித்திறன் பயிற்சி, அப்புறம் திருக்குறளுக்கு பின்னாடி உள்ள இந்த புக் பேக் ஆன்சர். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.